ஃப்ரைடேவோட மினி விளாக் தான் இன்னைக்கு விளாகுங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே லஞ்சுக்கு என்ன செய்யப்பலாம்னு இந்த விளாக் ஃபுல்லாகவே இருக்க போது. இன்னைக்கு மார்னிங் ரொம்ப லேட்டாக தாங்க எந்திரிச்சோம். கிளைமேட் மூட மணி இருக்கனால நமக்கு தூக்கம் வந்துட்டே இருக்கா. ஸோ அதனால ஒரு 11:30 ஆயிடுச்சு எந்திரிக்கவே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் தக்காளி சட்னி இருந்துச்சு, அதை சாப்பிட்டு இன்னைக்கு முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஏன்ட்ட கேட்கும்போது நான் அவங்ககிட்ட கேட்குறேன். 2 பேர் யோசிச்சுட்டே இருந்து பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 12:30 மேலே ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இதுக்கு மேலே யோசிச்சோம்னா கண்டிப்பாக நாளைக்கு லஞ்சு தான் சாப்பிட முடியும்ட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சரி ஓகேமா இன்னைக்கு தக்காளி சோறும் நான் சிக்கன் கிரேவி பண்ணிடுறேன், நீங்கள் 2 டேஸாகவே அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க சாப்பிடணும் போல இருக்குன்னு. சரி இன்னைக்கு இதவே பண்ணி முடிச்சோம். ஏன்னா இன்னைக்கு இன்னும் இதுக்கு மேலே உட்காந்து நம்ம சாப்பாடு சாதம் குழம்பு வெஞ்சனெல்லாம் வச்சா கண்டிப்பாக டைம் இழுத்துரும் அப்படின்னா சரி தக்காளி சோறு இதுனா ஒரு 1 ஹவரில் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராசரியும் கொஞ்சம் தக்காளி வெங்காயமும் வீட்டில் இல்லை, அதை வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே போய் வாங்கிட்டு வர வழி சிக்கனையும் வாங்கிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஓடி பார்த்தா நான் சிக்கன் கடைக்கு போனால் 1 கிலோ தான் கொடுப்போம், 1/2 கிலோ கிடையாதுன்ட்டாங்க. நாங்கள் 2 பேத்துக்கு எதுக்கிட்ட 1 கிலோ, சரி ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு வேணான்னு திரும்பி ரிட்டன் போய் திரும்பி என்ன சமைக்கிறது யோசிக்கிறதுக்கு வாங்கிட்டே போயிடுவோன்ட்டு 1 kg வாங்கிட்டு அதில் அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு கிரேவி கொஞ்சோன்னு மட்டும் எடுத்துட்டேன். அம்மா நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் குழம்பு சாப்பிட மாட்டேன், எனக்கு கிரேவியாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் கிரேவியாக தான் இருக்கணும். தக்காளி சோறு பண்ணும்போதுல எப்பவுமே இஞ்சி பூண்டு போட மாட்டேன், இல்லைன்னா புதினா கொத்தமல்லி போடாமல் விட்டுருவேன். இன்னைக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொன்று எனக்கு மெயின் விஷயம் இந்த உப்பு போட வரவே வராது. உப்பு போட்டு நக்கி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணுவேன். கடைசியில் எங்கள் அம்மா கூப்பிட்டு தான் ஃபைனலாகவே பண்ணுவேன். எங்கள் அம்மா நீ எத்தனை டைம் தான் இப்படியே என்னையவே கூப்பிட்டு டெஸ்ட் பண்ண போறேன், நீ எப்போ தான் கற்றுக்க போறேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே தான் போட்டாங்க. ஒரு வழியே சரி அப்படி சொல்லி முடிச்சுட்டு தக்காளி சோறை ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துருந்துச்சு. தக்காளி சோறு பதமும் கரெக்டாக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி அம்மாட்ட கொடுத்துருவேன், அம்மா தான் மிரட்டி விட்டுருவாங்க, மதுரை ஸ்டைல் அப்படியே வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம வச்சா கண்டிப்பாக சொதப்பின்னு அம்மாட்டே கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க, அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய் டாடா.